பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் சில பேருக்கு ரொம்ப காலமாக இந்த பிசாசோட போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிசாஸ்கிட்ட இருந்து எனக்கு விடுதலையே இல்லையா, நான் எவ்வளோ நாள் தான் இந்த பிசாசோட போராடுறது, இந்த பிசாஸ் கொடுக்குற வியாதியோட போராடுறது, இந்த பிசாஸ் கொடுக்குற இந்த மனநோயோட போராடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெக்ஸாகி இருப்போனா ஃப்ரெண்ட்ஸ். லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிச்சோன்னா, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 18 வருஷமா கூனியாக வச்சிட்டு இருந்து ஒரு ஆவி அவளை அடக்கி ஆண்டுட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எத்தனை வருஷமானா என்ன, ஜீசஸோட கை படும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு விடுதலை